போதும்டா. சூப்பராக இருக்கியா விளக்கு, அருமையாக இருக்கியா. எப்பயுமே அப்படி தான். அந்த விளக்கு இப்போ எடுக்க மாட்டோம், நாளைக்கு தான். அப்படியே கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் ஊற்றி. எண்ணெய் நிறையா இருக்குது. மாப்பிள்ளை எண்ணெய் வச்சுக்கடா. அதெல்லாம் வந்து இன்னும் இருக்கா இப்போ கிடக்கு பாரு. சுருட்டு வேறு இருக்காங்க. சுருட்டு 2 இருக்குது. அவன் வீட்டுனாலும் அவன் வீட்டு சொத்து அவன் என்ன வருவான். இடம் வர்றாங்க. என் இடத்துக்கு எனக்கு என்ன இருக்கு. என்ன ஒரு முட்டா போட்டு அவருக்கு பொம்பளை சம்பளம் கூட இல்லையா. ஏன் எதோ நம்ம வயதுக்கு தனியாக தேவைப்படும். 10 ரூபா திருச்சியில் இருக்காங்க. வீடு இப்போ உழைச்சி வாட்டின மாதிரி வாட்டிட மாட்டா. எனக்கு 8 கிலோ உளுந்து தெண்டன்னது வாங்கியாது இருந்தது. நான் ஆனால் வெளியே போட்டேன். நான் தெளிவாக சொன்னேன். எல்லாரும் வெளியே எந்த பக்கம் போய் ஆளுக்கு நாளாக கூட ஒரே இடம் வந்து குஞ்சு. அது அந்த பக்கமும் தட்டாக இருக்குது, இந்த பக்கமும் தட்டாக இருக்குது, அந்த பக்கமும் தட்டாக இருக்குது. மூலியமாக தட்டுச்சுன்னா உங்களுக்கு சைக்கிளுக்கு கட்டுதான் பாடலாம் கொஞ்சம் வர. சாம்பார் நாடகமா என்ன நாடகம் சொல்லி போயிடலாம். அது கடை விட்டுவாங்க. விண்டு இடத்துல விட்டுவாங்க. உடஞ்சி அடிச்சுட்டாங்க. வேண்டா யார் இப்படி போனது ஒரு வருஷம் ஆரம்பத்தில் தெரியல. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடக்கூடாது, எந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறேன். அத்தியந்த நாடகம். சரி மல்லிகைல துறையும் சொல்ல உண்மையிலே கீழே கற்று அடிக்குது. இப்படி அடிச்சுது அடுப்பு வச்சோம். இப்போ இப்படி அடிக்குது. இப்போ தான் கீழே கற்று அடிக்குது. போச்சு வரவழைக்கு அடிக்க வேண்டாமா. எண்ணெய் காய்ச்சி எல்லாம் காயாக இருக்குது. அதான் தென்னை காய்ச்சி எத்தனை பீஸ் பாருங்க. அதுக்கு மேலே பூத்து எல்லாம் காய்ச்சி மாட்டேங்க. சங்கர்ண்ணா சாட்சி போடாமல் இருக்குடா. நல்லா வலிச்சு அது இந்த சிங்கிள் ரைட்டு எரியுது. பிச்சா மாந்தோப்பு வரைக்கும் போகுமே. ₹500 ரைட்டா? இந்த நம்ம அந்த கடையில் தான் வாங்கினோம் பட்டத்தில். இங்கே நல்லா ஓடுது. அப்புறம் அடிப்பானை வரைக்கும் தூக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? இது வேணும்ல, அதுக்கு கூட தேவை. அதுக்கு எது தேவையில்ல. அதுக்கு மேலே அந்த அவ்வளோதான். சாப்பாடு கீப்பாடு எல்லாத்தையும் தூக்கி கொஞ்சம் சாப்பாடு இலையில போட்டு வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் திடலுக்கு கொண்டு போக வேண்டியதான். ஏன்னா அவன் நாராஜ் களத்து போடணும். அவன் மரவாடிக்காரன் வெளிச்சம் நல்லா ஜோராக இருக்கும். அவன் டாப்பு ரைட்டு போடலையே இன்னைக்கு. போய் போட்டு விட்றான்னா போட்டு விட்றாங்க சார். அது
அருமையாக இருக்கும் அந்த இடத்துல வெளிச்சம். வீட்டில் அழைக்க முடியும் நீ இன்னைக்கு ஏற்றி கட்ட போகிறேன். ஓ உன் வீட்டில் போய் அழைச்சி விட்டியா? எப்படி சாப்பாடு நீங்கள் சமைச்சு எடுத்துக்கிறீங்க? கடையில் தான் சாப்பிடுங்க. இதெல்லாம் சட்டி பானெலாம் இருக்க வச்சுருக்கேன். சட்டி பானை வெறும் சட்டி பானை வந்து சூடம் எங்கே வச்சான்னு தெரியலடா. என்னது சூடம் ஏன் தண்ணியை போட்டு ஊற்றுனா அடையிலும் தண்ணி பத்தாதான். நாட்டு கோழி தண்ணியை விட்டுக்கிட்டே இருக்கியா சுண்டாதியா சீக்கிரமா வச்சு கொளுத்து மூடி வச்சு கொளுத்து சுண்டுட்டு நல்லா சங்கரா. இங்கேயும் தண்ணி பத்தாது இன்னும் ஊற்றுறாங்க. வச்சு அதை வச்சு தள்ள வச்சு அடி அடி கொஞ்சம் அடி கொதிக்கிட்டு விட்டுருங்க. நீர் மாத்திர ஃபுல்லாக கலத்துக்கு எடுத்துட்டு கொடுமா கலத்துக்கா அங்கே போகணும். 2 வண்டி ஸ்டார்ட் பண்ணி கோழிலாம் பேசி தொண்ணூற்றி இப்போ ஆக்க தெரியாத மாதிரி அலைய வேண்டியதாக சட்டாரும் பாரு 7 மணிக்கு போய் கோழி எடுத்தாடாம் பாரு. கோழி கடையில் தான் 7 மணிக்கு. நாட்டுக்கோழி வாங்கினா 100 ரூபா போடுற கோழி 200 ரூபாயா இருந்தாலும் சரி பொடி எடுத்துச்சு அப்படியே. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஊருக்கார பேருன்னா சுப்பிரமணியம் அந்த பக்கத்தில் இருந்து மதுரை கோழி காட்டேன். அம்மா வச்சா இருக்கு. உப்பு போட்ட வேண்டாம். உப்பு மஞ்சள் தூள் போட்டால் தான் வளங்கும். அள்ளி போடுற அளவு தான். நல்லா ப்ரௌனாக வதங்கணும். தண்ணி ஊற்றாது. அதை வதக்க அப்புறமா ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றாத அதை வதக்க பிடிச்சோம்மா. அது அப்படியே பிடிக்கும் பாரு. அது என்ன இல்லையா பிடி பிடிக்கும் பெருத்து தனியாக பிடிச்சி நல்லா வதக்கு. எப்படி பிடிக்கும் போட்டு பார்த்துங்க. வாய முடி உக்காரியா. விடியா ஊட்டல படிச்சு ஊட்டப்பியா உப்பு அது வழக்கு உப்பு அப்போ போடலாங்க.
யோ இருங்கப்பா போடு சரி இது இது ஒரு நிமிஷம் அதெல்லாம் ஃபுல்லாக விடுவாங்க பயிர் பாக்கெட்டில் காணும் இல்லையா அதெல்லாம் ஊற்றி வச்ச ஒரு பாக்கெட் தப்பா இந்த வேற விட அதை லேசாக ஊற்றிட்டு விடுங்க இன்னொன்னா ஒன்று சொல்லிட்டு வா முதல்ல அரியாடு சாப்பிட்டு அடுத்தபடி கடம்பங்காட்டு சமைச்சு அந்த இது மிளகாத்தூள் வெள்ளலாம் அப்புறம் அந்த சமைச்சான் பசுமாரம் 5 மாதம் கௌரவம் பார்த்துக்க ஆள் கிடைக்கல ஃபுல்லாக இந்த 2 மணிக்கு காய சரி காலையில் இதுதான் அடிச்சது இதுதான் அடிச்சது கொட்டுமா கொட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொட்டு பார்த்துக்கோ இல்லைடா கொட்டு பார்த்துக்கோ வீட்டு மிளகாத்தூள் தானே அப்படியே கலராக இருக்குது அதில் இதோ வச்சுருக்கீங்க தண்ணி ஊற்றணும்னு இன்னைக்கும் சொல்கிறதா இல்லை கொடுத்து 5 மாதம் கொடுத்து நீங்கள் 2 பேரும் இன்னைக்கும் தெருவில் கண்டாலும் சரி எல்லாம் அவசரப்பட்டு கல் மரம் இருக்குதுங்களா கல் வீட்டு வச்சுட்டு பாரு 3 மணி தான் இந்த இடத்துல இருக்குது போட்டு ஒரு மரத்தை ஒதுக்கி வச்சுருவோம்னா கிண்டி ஒன்று அது 5 மணிக்கு ஆமாங்க 10 கலை 8 கலை அது சும்மா இருப்பா எங்கள் கல்யாணிக்கா மரம் ஏறி ஊற்றணும் கல்யாணத்து ஊர் இருக்காது யாருது கல்யாணம் அண்ணன் ஊருக்கு யாருது 10 லிட்டர் 5 லிட்டர் கேனில் கொண்டு வந்து ஏங்க நாங்கள் அந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டே கல் கொடுத்தாங்க நல்ல முறையாக குடிச்சோம் அவ்வளோதான் இல்லை சின்ன இதில் போய் பார்க்கணும் அதெல்லாம் தயிர் போயிட்டு வாங்கிட்டு போயிட்டு நான் செய்ய சொல்லிட்டேன் இதோட சாப்பிட்டுட்டு தான் வருவாங்கன்னு செய்ய சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அந்த பெரிய தயிர் அதிகமாக ரொம்ப இது போக பாடுவோம் அந்த மரத்துக்கு கட்டச்சு தொப்பு உள்ள ஆளே போக மாட்டாங்க ஆமாம் ஆளே போக மாட்டாங்க தங்கப்பதான் ஆச்சு போகிறேன் அந்த கடை ஆமா முனையிலே குடிச்சு வந்துருவாங்க தண்ணி பசங்க 2 பேர் 20 பேர் இருக்கீங்களா அவங்க தானே இங்கே காட்டுற மூஞ்ச காட்டுற என்னடா இப்போ இது மனம் தான் ஆமாம் தோடாமணி கீழே பல்வா இருக்கு பாரு அது பட்டாமணி இருக்கு நேரம் எங்கள் வீட்டு புளி எங்கள் புளியில் இது அந்தாண்ட இந்த வாரம் கிடையாது அந்த 2 குண்டும் இது செட்டியார் குண்டுக்கு அந்தாண்ட இந்த வாரம் வந்து வீடு நம்ம பள்ளி பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து அங்கே ஆட்சி வீடு தான் அந்த நாத்தாங்க இது சொல்கிறாங்க அது என்ன பேர் வரும் சோமசுந்தர் இது சோமசுந்தரம் வந்துட்டார் அது 10ஆம் நேரம் உள்ள தம்பியா அண்ணன் தான் அவங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பியா 10ஆம் நேரம்